அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க வைக்கிற ஒரு கிளாசிக் கதை. வீர மாமுனிவர் எழுதின பரமார்த்த குருவின் விபரீத சாகசங்கள். இது வெறும் நகைச்சுவை மட்டும் கிடையாதுங்க. கண்மூடித்தனமான நம்பிக்கையும் கொஞ்சம் கூட யோசிக்காத குணமும் நம்மள எப்படிப்பட்ட முட்டாள்தனமான நிலைமைக்கு கொண்டு போகும்னு காட்டுற ஒரு சூப்பர் எக்ஸ்பிளைனர். சரி, எந்தவித தாமதமும் இல்லாம ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். பொதுவா ஒரு குருனா எப்படி இருப்பார்? ரொம்ப அறிவாளியா, தன் சீடர்களை நல்வழிப்படுத்துறவரா இருப்பாருன்னு தானே நாம எதிர்பார்ப்போம். ஆனா இங்க ட்விஸ்டே அதுதான். அந்த குருவே தன் சீடர்களை விட பெரிய முட்டாளா, யதார்த்தம்னா என்னன்னே தெரியாத ஒருத்தரா இருந்தா என்ன ஆகும்? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முழுமையான நகைச்சுவை கலாட்டாக்கு பேஸ்மெண்டே இந்த கேள்விதான். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாப்போம். இந்த கதையில முதல் சுவாரஸ்யமே இந்த 5 சீடர்களோட பெயர்கள் தாங்க. மட்டி, மடையன், முட்டாள், மூடன், மண்டு. பேர்களை கவனிச்சிங்களா? எல்லாமே முட்டாள் அப்படிங்கிற வார்த்தையோட வெரைட்டிஸ் தான். இவங்க பேருக்கேத்த மாதிரியே எதையுமே யோசிக்க மாட்டாங்க. குரு என்ன சொல்றாரோ அத அப்படியே கண்மூடித்தனமா செய்வாங்க. இந்த முட்டாள்தனத்தோட உச்சம்தான் இன்னைக்கு இவங்க மாட்டிக்க போற விபரீத பயணத்துக்கு மெயின் ரீசன். நம்ம கற்பனைக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய கேப் இருக்குங்கிறது இது ரொம்ப அழகா காட்டுது. ஒரு நாள் பரமார்த்த குருவும் அவரோட சீடர்களும் கையில பொரிய சாப்பிட்டுக்கிட்டே தெருவுல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து தெருவுல நடக்க போற ஒரு தெருக்கூத்துக்காக ஒருத்தர் கிருஷ்ணர் வேஷம் போட்டுக்கிட்டு கையில புல்லாங்குழலோட அந்த வழியா வர்றார். அவ்வளவுதான், அதோ பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா நேர்லயே வந்துட்டாருன்னு மட்டி துள்ளி குதிக்கிறான். நிஜமான கடவுளே தங்களை தேடி வந்துட்டாதா நினைச்சே அந்த தெருக்கூத்து நடிகரை பார்த்து மொத்த கூட்டமும் அப்படியே ஏமாந்து போகுது. இங்கதான் காமெடி அடுத்த லெவலுக்கு போகுது. கடவுள் நேர்ல வந்துட்டார்னு தெரிஞ்சதும் இந்த பரமார்த்த குரு என்ன பண்றாரு தெரியுமா? கடவுள் தங்களை ரொம்ப ஏழைகள்னு நினைச்சு பரிதாபப்படணும் அப்படிங்கறதுக்காக தான் கட்டியிருந்த நல்ல வேட்டியை கிழிச்சு கந்தலாக்குறார். அது மட்டுமா, சீடர்களையும் பார்த்து நம்மள ஏழைகள்னு அவர் நம்பணும், அதனால உங்க துணிகளையும் நீங்களே கிழிச்சுக்கோங்கன்னு ஆர்டர் போடுறார். குருவே நல்ல துணியை ஏன் கிழிக்கணும்னு முட்டாள் கேட்டதுக்கு, அறிவு கெட்டவனே, கேள்வி கேட்காம உடனே கிழின்னு மிரட்டுறார். குரு கட்டளையிட்டாச்சு, அதனால 5 பேரும் தங்கள் துணிகளை தாங்களே கிழிச்சுக்கிறாங்க. சரி, துணிய கிழிச்சாச்சு. அடுத்து என்ன? அந்த திருக்கூத்து நடிகரோட கால்ல விழுந்து இவங்க கேக்குற முட்டாள்தனமான கோரிக்கைகளை பாருங்க. பரமார்த்தர் அந்த நடிகரை பார்த்து, பாஞ்சாலிக்கு புடவை கொடுத்த மானம் காத்த கிருஷ்ணா, அதே மாதிரி எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு புடவை கொடு அப்படின்னு கேக்குறாரு. இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா கவனிக்கணும். இதிகாசங்கள்ல வர்ற பாஞ்சாலியோட அந்த வலிமையான பெண்ணின் குரல், அநீதிக்கு எதிராக எழுப்புன அந்த குரல், இந்த முட்டாள்களோட மனசுல கூட எவ்ளோ ஆழமா பதிஞ்சிருக்கு பாருங்க. அந்த ஒற்றை பெண்ணின் குரல் எவ்ளோ பவர்ஃபுல்னா, எதை பத்தியும் யோசிக்க தெரியாத இந்த பரமார்த்த குருக்கு கூட கிருஷ்ணன்னு சொன்ன உடனே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது அந்த பெண்ணின் குரலும் அவளுக்கு கிடைச்ச உதவியும் தான். ஆனா அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு புடவை, வேட்டிதானே வேணும்னு சீடர்கள் கேக்குறாங்க. அப்புறம் கடவுளுக்கு பிரசாதமா தங்கள் கையில இருந்த கொஞ்சூண்டு பொரியா அவர்கிட்ட நீட்டுறாங்க. பாவம் அந்த தெருக்குத்து நடிகர், ஐயா சாமி, நான் கனவுள் இல்ல, எனக்கு நேரமாகுதுன்னு விட்டுடுங்கன்னு கதறாரு. ஆனா இவங்க விடுறதா இல்ல. கண்ணா, அன்னைக்கு குசேலர் கொடுத்த அவலை சாப்பிட்ட நீ நாங்க குடுக்கற பொரிய சாப்பிட மாட்டியான்னு குரு ரொம்ப சென்டிமெண்டா வேற கேக்குறார். அந்த நடிகருக்கும் வேற வழி இல்ல. சரி, பொரிய சாப்பிடலன்னா இவங்க நம்மள விடமாட்டாங்கன்னு பயந்து கொஞ்சம் பொரிய வாங்கி சாப்பிட்டுட்டு எஸ்கேப் ஆக பாக்குறார். உடனே சீடர்கள் அவரை மிரட்டி பிடிச்சிட்டு, எங்களுக்கு வேண்டிய வரங்களை தராட்டி ஆள விடமாட்டோன்னு அடம்பிடிக்கிறாங்க. இப்போ இவங்க கேக்குற வரங்களை கேட்டா நிஜமாவே உங்களுக்கு சிரிப்பு தாங்காது. குசேலர் வீடு தங்கமா மாறின மாதிரி எங்க மடமும் தங்கமா மாறணும், எங்கும் வைரங்கள் மின்னணும், நாங்க போட்டிருக்கிற இந்த கந்தல் துணி பட்டாடையா மாறணும்னு கற்பனை கோட்டைய கட்டுறாங்க. அந்த நடிகருக்கு என்ன பண்றதுனே தெரியல. எப்படிடா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சு, சரி நீங்க நினைச்சபடியே நடக்கட்டும்னு கடவுள் வரம் தர்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு தலை தெறிக்க ஓடி போயிட்டாரு. இங்கதாங்க அவங்களோட குருட்டு நம்பிக்கையோட பீக்க பாக்குறோம். அப்பாடா, கடவுள் வரம் கொடுத்துட்டார், இனிமே நம்ம மடம் தங்கமா மாறி இருக்கோம், நாம எல்லாம் பெரிய பணக்காரர்களாயிட்டோம், இனிமே நடந்து போக கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. அப்படி போற வழியில ஒருத்தன் ஒரு பாடைய கட்டிக்கிட்டு இருக்கான். பாடைன்னா எரிந்து போனவங்கள தூக்கிட்டு போற வண்டி. ஆனா இந்த முட்டாள் சீடர்கள் அதை பார்த்ததும், குருவே இதோ பூப்பல்லக்குன்னு சொல்லி அதை காசு கொடுத்து வாங்குறாங்க. பாட கட்டினவன் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அது நிஜமாவே பல்லக்குன்னு நம்பி குருவை அதுல உட்கார வைக்கிறாங்க. மெதுவா இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. முட்டாள் தன் கையில ஒரு கொள்ளிக்கட்டைய புடிச்சுக்கிட்டு முன்னால நடக்கிறான். மத்தவங்க பாடைய தூக்கிக்கிட்டு வராங்க. ஒரு உசுருள்ள மனுஷன பாடையில வச்சு முன்னாடி கொள்ளிச்சட்டியோட போறது ஒரு இறுதி ஊர்வலம் மாதிரி இருக்குங்கிற பேசிக் சென்ஸ் கூட அந்த முட்டாள்களுக்கு கிடையாது. வழியில ரொம்ப தாகம் எடுக்கவே பாடைய கீழே வச்சுட்டு தண்ணி தேடி போறாங்க. அப்போ முழிச்சுக்கிட்ட குரு இருட்டுல வழி தவறி வேற பக்கம் நடந்து போயிடுறார்.
கரெக்டா அதே நேரத்துல அந்த வழியா வந்த ஒரு தெருநாய் காலியா இருந்த அந்த பாடையிலே ஏறி படுத்துக்குது. எதையுமே கவனிக்காத சீடர்கள் குரு உள்ளதா இருக்கார்னு நினைச்சு இருட்டுல மறுபடியும் அந்த பாடையை தூக்கிக்கிட்டு மடத்தை நோக்கி நடக்கறாங்க. நள்ளிரவு நேரம், மடமும் நெருங்கிடுச்சு. பாடையில ரொம்ப சுகமா தூங்கிக்கிட்டு இருந்த அந்த நாய் இப்போ முழிச்சுக்குது. அமைதியான அந்த நடுராத்திரியில திடீர்னு உழல் ஒல்னு நாய் குறைக்குது. அந்த இருட்டுல அவங்க ரொம்ப பவ்யமா தூக்கி வந்த அந்த பல்லக்குல வந்து இந்த சத்தம் சீடர்களை எந்த பாடுபடுத்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அவ்ளோதான். பயத்துல பாடைய தொப்புன்னு கீழே போட்டுட்டாங்க. பாடையில இருந்து அந்த நாய் வெளிய குதிக்குது. இப்போ அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஐயையோ, அந்த கிருஷ்ண கடவுள் ஏதோ மந்திரம் போட்டு நம்ம குருவ நாயா மாத்தி விட்டாரேன்னு அலறுறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம நிஜமாவே தங்குரு நாயா மாறிட்டாருன்னு 100% நம்பிடுறாங்க. கடைசியா கசப்பான அந்த உண்மை அவங்களுக்கு புரிய வருது. மடத்தை பார்த்தா அது தங்கம்லாம் கிடையாது, பழையபடி அப்படியே அதே மண் சுவரோட தான் இருக்கு. அடப்பாவமே, மடம் தங்கமா மாறலையேன்னு அவங்க சோகத்துல இருக்கும்போது இருட்டுல வழிதவறி போன நிஜமான மனுஷ குருவான பரமார்த்தர் அங்கே அடிச்சு புடிச்சு ஓடி வர்றார். அறிவுகட்ட சீடர்களே, என்னை பாதி வழியிலே விட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு திட்டுறார். ஓஹோ, அவரை நாயா மாறலையா அப்படிங்கறத தெரிஞ்சுகிட்ட சீடர்கள், குருநாதா, நாம அந்த கிருஷ்ண கடவுளை ரொம்ப நம்புனோம், ஆனா அவர் நம்ம பொரிய வாங்கி தின்னுட்டு நம்மள ஏமாத்திட்டாரேன்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காந்து அழுது புலம்புறாங்க. இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவங்க நிஜமாவே அந்த தெருக்கூத்து நடிகரால ஏமாற்றப்பட்டாங்களா? கண்டிப்பா இல்ல. அவங்க தங்களோட சொந்த முட்டாள்தனத்தாலையும் எதையுமே பகுத்தாராய்ந்து பார்க்க தவறிய அந்த குருட்டு நம்பிக்கையாலையும் தங்களை தாங்களே ஏமாத்திக்கிட்டாங்க. நிஜம் என்னன்னு தேடாம நமக்கு பிடிச்ச ஒரு மாயைக்குள்ள வாழ நினைச்சா கடைசியில இந்த மாதிரி ஏமாற்றம் தான் மிஞ்சம் அப்படிங்கறத இந்த நகைச்சுவை கதை ரொம்பவே அழகா ஆழமா சொல்லுது. என்ன, இதோட மெசேஜ் ரொம்பவே கிளியரா இருக்குல்ல? சரி, இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான எக்ஸ்பிளைனரோட நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.